மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சேக்வரா ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். பேசலாம். நீங்க யார் கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு? இல்லையா, நீங்க முன்னாள் கவர்னரா கூட இருந்துங்க. கையெழுத்து இயக்கம் இதுல எப்படி பண்ண முடியும்? நிதியமைச்சர் பேசக்கூடிய பேச்சே கிடையாது. நீங்க இப்படி நீங்க பேசுற இந்த ஜென்மம் இல்ல, 10 ஜென்மம் எடுத்தா கூட தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தாமரை மலராது என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களா? நீங்க நாளைக்கு போய் மக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்க வேணாம், ஓட்டு பிச்சை. மண்ணுக்கேற்ற அரசியலே பண்ணவே இல்லை. அப்புறம் சொல்ல வேண்டியதாயிருக்கு. எப்படி மலரும் தாமரை? எப்படி மலரும்? சேத்துலையும் மலராது, ரோட்டையும் மலராது, எங்கேயும் மலராது. நீங்க திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறோம், திமுக எம்பிக்களுக்கு பதிலடி கொடுக்குறோம், திமுக தலைவருக்கு பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்ல வந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் சந்திக்க போனது யாரு? இரவோட இரவா எல்முருகனும் அண்ணாமலையும் போனாங்களா? இல்ல அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தேடினாங்களா? ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க காலமாயிட்ட பிறகு மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொன்னவர் தானே. அதனால கேட்டாங்க. இப்ப திடீர்னு செல்லூர்ராஜ் சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. திமுக எந்த இடத்துலயும் அண்ணா திமுக அழிக்கிற இடத்துலயே இல்லை. இப்போ பிஜேபி தான் செய்த அந்த வேலையை. அதிமுக முரண்படுறவங்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கிற வேலை, அதுவும் குறிப்பா கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு தெரியும் செல்வாக்கு வலுவா இருக்கு அதிமுக. அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து வந்தா நல்லது தானே. அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். தமிழகமே பரபரப்பா போயிட்டு இருக்கு 2 தினங்களாக. முதல்ல நிதிநிலை அறிக்கை, அடுத்து வேளாண் பட்ஜெட். இதுக்கிடையில பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட்டை பத்தி விவாதங்கள் போகுதோ இல்லையோ, பட்ஜெட்ல ஏன் வந்து அந்த ஆர் சிம்பிளை தவிர்த்து ரூன்னு தமிழக அரசு பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு மத்திய நிதித்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாருமே கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ரூ பயன்படுத்தக்கூடாதா? ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்றதோட பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எதனால் வந்துச்சுன்னு நம்ம யோசிப்போம். அதுதான் முதல்ல. இவ்வளோ நாள் இப்போ நீங்கள் சொன்னால் பயன்படுத்தலாம்னா நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்டோம், அப்போ இவ்வளோ நாள் ஏன் பயன்படுத்தணும் ஒரு கேள்வி. கடந்த பட்ஜெட்ல கூட இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா? ஏன் கலைஞர் ஆட்சி திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் பயணிக்கிற போது, 60 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கும்போது இப்போ ஏன் கொண்டு வராங்கன்னு சொல்லுவீங்க. பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டது கேட்டிங்கன்னா, மத்திய அரசு கொடுக்குற நெருக்கடி. நீங்கள் ஒரு கொள்கையை நீங்கள் அறிவிக்கிறீங்க, அந்த கொள்கைக்கு ஒரு கடிதம் மூலமாகவும் பதில் தரதை நம்ம பார்க்குறோம். அந்த பதில் இருக்க கண்டென்ட்டும் நம்ம படிக்கிறோம். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு கொள்கையை நீங்கள் திணிக்கிறீங்க. இங்கே வந்து அந்த கொள்கை வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்கன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். 50-50 இருக்கலாம், இல்லை 60-40 இருக்கலாம், இல்லை 80-20 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு அரசு வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற அரசு வந்து உங்ககிட்ட வந்து கேட்டால் ரொம்ப நாகரிகமாக வந்து ஒரு கடிதத்தின் மூலமாக வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து அது வரைக்கும் காத்து இருக்கணும், அடுத்த ஸ்டெப் வரைக்கும். அதுக்குள்ள நீங்கள் மிரட்டல் போக்கு எடுக்கிறீங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு அந்த நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், நிதியை நிறுத்தி வைப்போம், அது பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அப்போ தான் வந்து இங்கே வந்து சந்தேகம் வருது. என்னென்னா உங்களுக்கு நோக்கம் வந்து மும்மொழி கொள்கையில் வந்து நோக்கமா, இல்லை நீங்கள் இந்தியை திணிச்சு தமிழை காலி பண்ணணுன்ற நோக்கமா? இந்தியை திணிக்கிறது மட்டும் கிடையாது, இந்தி திணிப்பின் மூலமாக நீங்கள் தமிழை காலி பண்ணணுன்ற அந்த அழிக்கணுன்ற அந்த நோக்கம் இருக்கான்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை? நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு நேர்மையாக நீங்கள் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஒரு நெருக்கடி மூலமாக வந்து கட்டாயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குன்னா, அப்போ கட்டாயப்படுத்தினா அது உள்நோக்கம் என்ன? அந்த கேள்வி வருது. நாம் இங்கே வந்து கேட்டினா வந்து எனக்கு வந்து மும்மொழி கொள்கையில் வந்து என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன், இருமொழி கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதரிக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு அதுக்கான இது கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு கருத்து கேட்புன்னு ஒன்று பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. இல்ல, படிக்க வச்சோன்றதுக்காக நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு இல்ல. நம்ம விரும்பி படிக்கிறது வேற, திணிக்கிறது வேற. அது என் விருப்பம் மட்டுமே இல்லை, பிள்ளைகளோட விருப்பமும் இருக்குல்ல, அது கலந்து சொல்றேன். அப்படி இருக்கும்போது கேட்டீங்கன்னா நம்ம வந்து கண்ண முடியும் நம்ம பேசல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட கருத்து கேட்கலாமே. இப்போ நான் தமிழிசை வந்து நேராக வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் போய் கொத்தவால்சேரி மார்க்கெட்டில் போயிட்டு கையெழுத்து போட்டு சொன்னால் அங்கே இருக்க படிக்க எதுக்கு கையெழுத்து கூட தெரியாது. ஒரு இங்கு பேடு கொடுத்துட்டுனா வந்து உருட்டிட்டு கூட போவாங்க. அப்படிதான் இன்னும் கூட மக்கள் இருக்கிறாங்க.
அப்போ நான் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்த சொன்னா நீங்க யார் கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு இல்லையா? நீங்க முன்னாள் கவர்னரா கூட இருந்துங்க. கையெழுத்து இயக்கம் இதுல எப்படி பண்ண முடியும்? இல்ல ஒரு அரசு 7,00,000 பேர் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதனால மக்கள் இது விருப்பத்தை நிறைவேற்றணும். அடிப்படையில தமிழிசை அவர்கள் பண்ணது தப்பு. அந்த கைது கூட வந்து நடவடிக்கை கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையற்றது அவங்க தான் ஏற்படுத்தியிருந்தாங்க. ம், ம், அரசு இங்க வந்து உங்களுக்கு மத்திய அரசுக்கு கடிதம் கொடுக்கும்போது, நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வந்து அந்த கணக்கெடுப்பை செய்யும். ம், மக்களுடைய விருப்பத்தை வந்து கேட்கறதுக்காக தான் அத வந்து அந்த அந்த கடிதத்த குடுக்குறாங்க. நீங்க ஓடி வந்து அவசரமா வந்து அதுக்குள்ள ஒரு கடிதத்த ரெடி பண்ணி, நான் வந்து குப்பம், சுப்பம் எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்றது கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னு அதுல நீங்க எழுதியிருக்கீங்க? அந்த அந்த கொள்கைய பத்தி ஏதாவது விளக்கி இருக்கீங்களா? ம், அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்க. நீங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அங்க இந்திய நீங்க என்னவா கூட மும்மொழி கொள்கைன்னா, ம், நீங்க நீங்க உங்களுடைய மறைமுக நோக்கம் என்னன்றதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க முடியாதுல்ல. ம், ம். வேக வேகமா வந்து நீங்க கையெழுத்து பாருங்க நான் கையெழுத்து இயக்கம் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ண முடியாதுல்ல. அதுல மாநில தலைவர் தானே அது அப்படினாலும் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். அதுவே உங்ககிட்ட இல்ல. அந்த ஒருங்கிணைப்பே அதுவே இந்த பிஜேபியோட லட்சணம் என்னன்னு தெரியுது. ஒரு மாநில தலைவர் இருக்கிறாருன்னா, அவர் தான் வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தையே கூட அவர் தொடங்கி வைக்கணும். அது சரி, தவறுன்றது வேற ம். விஷயம். அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு இந்த தடி எடுத்தா தண்டல்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், நான் கையெழுத்து வாங்கிட்டேன். வானதி ஒரு பேப்பர் எடுத்துட்டாங்க, அவங்க வந்து கோயம்புத்தூர்ல கையெழுத்து இதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ அரசு வந்து நீங்க இப்படி செய்யுங்க. மத்திய அரசு, மாநில அரசு கூட்டா சேர்ந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, ம ஒரு கையெழுத்து இயக்கம் ம். நடத்தட்டும். ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில கூட வந்து கேட்டனா, இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்து கேட்பு செய்யட்டும். அதுக்கப்புறம் முடிக்கலாம். தமிழ்நாடு அரசு வந்து இங்க தனிநபர் நடவடிக்கை நம்ம அப்புறம் பேசணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்களோ, அவங்கலாம் வந்து மும்மொழி கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகள படிக்க வச்சாங்கன்ற தனிப்பட்ட காரணங்கள். அதுக்கு பிறகு வந்து கேட்டா பள்ளிக்கூடமே அவங்க ம். நடத்துறாங்கன்றதெல்லாம் இருக்கு. ம். அது வேற. பட் மத்திய அரசுக்கு வந்து இவங்க வந்து ஒரு கடிதத்தின் மூலமா நாங்க வந்து அம் இத வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். அந்த கமிட்டி வந்து கருத்து கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படையில முடிவெடுக்கலாம்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கும்போது, வேக வேகமா வந்து நீங்க வந்து திணிக்கிற மாரியான பேசுறது, அடுத்தடுத்து அதுவும் மத்திய அந்த இவரும் அந்த அமைச்சரும் சரி, தர்மேந்திர பிரதான், பிளஸ் தர்மேந்திர நிர்மலா பிரதானும் சரி, சீதாராமன். அவரு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கிறாரு. இல்ல மன்னிப்பு கேட்க ஆனா கேட்கணும் தான் கேட்க வேண்டிய கேட்கிறேன். நிர்பந்தம் ஏற்படுது. ம், நான் ம், கேட்கல, கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு கேட்கவும் கேட்டுட்டார். ம், ம். ஆனா அது அவரு மன்னிப்பு கேட்ட பிறகு, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்கன்ற அளவுக்கு வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுறது வந்து கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நிதியமைச்சர் பேசக்கூடிய பேச்சே கிடையாது. நீங்க இப்படி நீங்க பேசுறீங்க இந்த ஜென்மம் இல்ல. 10 ஜென்மம் எடுத்தா கூட தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமரை மலராது. உச்சபட்ச வார்த்தைய வந்து நான் இங்க சொல்ல முடியல. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கேயோ வந்து மலராது மலராதுன்னுவாங்க பாருங்க. அப்படிதான் ஆயிடும். ஏன்னா, ஒரு வார்த்தை வந்து அந்த பதவிக்குள்ள கண்ணியம் வேணாமா? ம். நீங்க வந்து பிச்சைன்ற வார்த்தைய நீங்க பயன்படுத்துறீங்களே, நீங்க நாளைக்கு போய் மக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்க வேணாம்? ஓட்டு பிச்சை? நான் கேட்கிறேன். எங்க சாமர்த்தியம் இருந்தாக்கா இந்த ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, தமிழ சொல்லிட்டு, ஒரு வார்டு கவுன்சிலர் எலக்ஷன்ல ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன. ஒரு வார்டு கவுன்சிலர் பதவியில நின்னு ஜெயிக்க சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தைய சொல்லிட்டு. உங்க தமிழ வச்சுட்டு பிச்சை தான் இருக்கும். என்ன மாரியான வார்த்தை அது? இதுதான். இங்க புரியுதுங்களா? இது வந்து இதுக்கு பதிலடி. இது ஓ! நிர்மலா சீதாராமன் சொன்ன வார்த்தைக்கு பதிலுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொலையாடி சண்டை போட முடியாது. ம். அவங்க கொலையாடி பேச்சு. ஒரு மத்திய நிதியமைச்சர் பேச்சு வந்து குழாயடி அந்த பெண்கள் பேசுவாங்கல்ல, ம். அப்படியான பேச்சுக்கள். அதுக்கு பதில் குடுக்கணும்னா, கரெக்ட்டான பதில் குடுக்கணும். இந்த ரூன்றதுல ஒரு பதில் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அது வந்து இப்போ இந்த டிஎம்கே கவர்ன்மெண்ட் ஒட்டுமொத்த கவர்ன்மென்ட்க்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நான் அப்படிதான் ஏன்னா, பரவலா பெரிய அளவுல சும்மா இருக்கிற இடத்துலலாம் ரூ எழுதி வைக்கிறாங்க இப்போ. நான் பார்க்குறேன். எல்லா இடத்துலயும் ரூன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு. அநேகமா பார்க்குறோம்னு கேட்டா, எல்லாரும் சாதாரணமா பயன்படுத்துவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா, இந்த வாங்க ப்ரோன்னு கூப்பிடும்போது, வாங்க ரூ அப்படின்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதனால இந்த அரசுக்கு சரியான முடிவு இது. இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்களே இல்லாம போயிருச்சு. பட்ஜெட்ல வந்து மக்களுக்கு பயனுள்ள பட்ஜெட்டா குடுத்துருக்காங்களா? என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்கு? ஆக்கப்பூர்வமான விவாதமே இல்லாம இந்த பிரச்சனையே பேசும் பொருளாக ஆயிருச்சு. தமிழ்நாடு அரசுக்கு பொறுத்தவரைக்கும் ஓரவஞ்சனை இவங்க செய்றாங்கன்றது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ம். எப்ப இது ஆரம்பிக்கும்போதே வந்து கேட்டா, எல்லாருக்கும் தெரியும். கேட்டா தமிழ்நாடு அரசு வந்து கேட்டா, இப்போ இல்ல இந்த நிதியாண்டு கடந்த நிதியாண்டிலும் சரி, தொடர்ச்சியா வந்து இங்க வந்து நம்மள ஓரவஞ்சன பார்வையில தான் பார்க்குறாங்கன்றது நல்லா தெரியும். இந்த அரசா இருக்கிறதுனால வந்து கேட்டா, அதுக்கு வந்து தகுந்த பதிலடி குடுக்குறாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? வெளிப்படையா நம்ம சொல்லி தான் ஆகணும். ம். என்னன்னு கேட்டா, நமக்கு நிதி சுமை அதிகமாகும்போது, கடன் சுமை கடன் அதிகமாகும். வாங்கும். ஆமா. இன்னைக்கு எல்லாரும் சொன்ன 10,00,000 கோடி கடன் ஏன் ஆச்சு? ஏன் ஆச்சுன்னா, உங்கள உங்கள உங்ககிட்ட இருந்து அந்த ஓரவஞ்சனை இருக்குல்ல. ம்.
பாஜக வானதி சீனிவாசன் உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க தகுதி இருக்கா? நீ பட்ஜெட் வாசிக்க தகுதி இருக்கா? முதல்ல பதவி விலகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன். அவங்க சொல்ல தகுதி இருக்கா முதல்ல? அவங்க நிதியமைச்சர் எப்படி பேசுறாங்கன்றதாவது பேசணும். குறைஞ்சபட்சம் அவங்கலாம் உள் மனசு பேசணும். உண்மையிலேயே சொல்ற இந்த தமிழிசையா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், நாமளே இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை நம்ம வந்து தூக்கி நிறுத்தி கஷ்டப்படுறோம். இந்த பொம்பளை வேற அங்க இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விடுது. இது பார்லிமெண்ட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்டுருவாரு. இங்க இருக்கிற அண்ணாமலை சொல்றாரு, என்னை கேட்டால்னா அவர் மன்னிப்பே கேட்டிருக்க கூடாது. இது எப்படி? ஒரு மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டியதானே? இல்ல அவர்கிட்ட போன போட்டு ஐயா நீங்க ஏன் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு கேட்டதை விட்லா போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ம். ஒரு அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிறார், தவறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து தமிழர்களுக்கு எதிராவே இருக்கு. மண்ணுக்கேற்ற அரசியலே பண்ணவே இல்ல. அப்புறம் சொல்ல வேண்டியதாயிடுது. எப்படி மலரும்? தாமரை எப்படி மலரும்? சேத்துலயும் மலராது, ரோட்லயும் மலராது, எங்கேயும் மலராது. நீங்க மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணணும். முதல்ல மக்களுக்கான அரசியல் பண்ணணும். தமிழ்நாடு மக்களுடைய வெல்ஃபேரை பார்க்கணும். நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையே நீங்க விரோதம் பண்ணிக்கிட்டு, அவங்கள இழிவுபடுத்திட்டு, அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஓகே. இவர் இங்க மன்னிப்பு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டா, இங்க வந்து ஸ்டாலின் அவமானப்படுத்திட்டோம். இங்க எல்லாரும் சொல்றேன். இப்போ வந்து மோடிக்கு ஒரு அவமானம்னா, ஒரு ஃப்ராங்கா பேசணும். மோடிக்கு ஒரு அவமானம்னா, இந்தியாவுக்கே அவமானம்னு பேசுனீங்களா இல்லையா? ஒரு பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போட்டாச்சு. ஆமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இந்தியாவுக்கே இது அவமானம் தலைகுனின்னு சொல்றீங்கல்ல. இங்க நீங்க தமிழ்நாடு மக்களை நீங்க வந்து அவமானப்பட்டீங்க. ஏதோ ஸ்டாலினை இங்க அவமானப்படுத்ததான் நினைக்கிறீங்க. நீங்க ஸ்டாலினை இங்க வந்து அவர் முதலமைச்சர். அவரை நீங்க அவமானப்படுத்துனீங்கன்னா, இங்க ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து அவமானப்படுத்துறது தான். நீங்க அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லுங்க. ம். நீங்க இந்த அரசு வந்து லஞ்சம் ஊழல் பண்ணக்கூடிய அரசு, ம். இல்ல நிர்வாக சீர்கேடு இருக்கு, எல்லாமே சொல்லுங்க. ஆனால் இந்த உணர்வுபூர்வமான இந்த மொழி விஷயத்துலலாம் கொண்டு வந்து நீங்க அசிங்கப்படுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை, ம். நீங்க ஏதோ ஸ்டாலினுக்கு எதிரான அரசியல் நம்ம பேசுறோன்றத வந்து மனசுல வச்சுக்கிட்டு, ம். அப்படியா ஒரு நினைப்புல நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்கன்னா தமிழ்நாடு மக்களை அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறோம், திமுகவோட எம்பிக்களுக்கு பதிலடி கொடுக்குறோம், திமுக தலைவருக்கு பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழர்ல வந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அப்ப இதனுடைய பின்விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஜென்மத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல தாமரை மலராது. ஓகே. நீங்க உங்களை இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு யாருமே உங்ககிட்ட கூட்டணிக்கு வந்து அணுக முடியாத ஒரு சூழலாயிடும். இதே மாதிரி போக்கு இருந்ததுன்னா, கூட்டணி கூட குறைஞ்சபட்சம் இருக்கிற கூட்டணி இப்ப 1, 2 இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கலாம் இருக்கிறாங்கல்ல. தப்பா அவங்க பேசுறீங்க சார். பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னாரு 4 நாளைக்கு முன்னாடி? ம். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் எங்களுக்கு ஓட்டே கிடைக்கல. நாங்க தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் சொன்னவங்க. இன்னைக்கு எங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க உடனே கூட்டணிக்குன்னு சொன்னாரு. உடனே நீங்க அதுக்கு இப்ப இத போய் இல்ல சொல்லலாமா? அவர் யார சொன்னாருன்னு சொல்லவே இல்ல. ம். ஒண்ணு. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க கடந்த காலத்துல அப்படியே கூட அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அவரு எங்கள சொல்லல. எனக்கு அது சொல்லலன்றது அது ஒரு பக்கம். அது அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், இப்போ நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. யார் வந்து யார தேடி போனாங்க? டாக்டர் அன்புமணியும், டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் சந்திக்க போனது யாரு? இரவோட இரவா? எல்முருகனும் அண்ணாமலையும் போனாங்களா? இல்ல அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள தேடுனாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது. அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சிலது வந்து பாத்தீங்கன்னா இல்ல தனியா தான் அவங்களோட எழுதிக்கணும். கூட்டணி வச்சதுதான் தோத்தோம்னு சொன்னது அவங்க இல்லையே. அதிமுக தானே பாருங்க, சொன்னாங்க. நீங்க எல்லாரும் அவங்க மட்டும் இல்ல. நீங்க அதிமுக மட்டும் இல்ல. எல்லாரும் வெளிய சொல்ல முடியாம இருக்கிறாங்கம்மா. ஏதாவது இப்போ எப்படி அன்புமணி எப்படி வெளிய சொல்லுவாரு? இவனுக்கு கூட போய் அதிமுகவாவது சொல்ல முடிஞ்சது. இவங்களோட நாங்க வந்து நாங்க கூட்டணி வைக்கலாம், இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்களான்னு கூட சொல்லியிருக்காங்க. ம். அன்புமணி சொல்லியிருக்காரு. ம். ம். ஏடிஎம் கூட நாங்க கூட்டணி வைக்கலன்னா அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்கலாம் சொன்னாரு. எங்க தயவுல தான் தயவுல தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதே இங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க வாங்கின ஓட்டே வந்து எங்க தயவுல தான் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா உண்மை அதுதான். ம். உண்மை அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து பயணிச்சனால தான் இந்த ஓட்டாவது இவங்க வாங்கினாங்க. இப்போ நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் இருக்குண்ணா. இப்போ கூட திமுக என்ன நினைக்குது? நானே சொல்றேன். ம். எப்படியாவது இந்த பிஜேபி மெல்ல மெல்ல அப்படி தள்ளி ஏடிஎம் கூட அலைன்ஸ் ஆக்கிடணும். அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒருபோதும் விஜய் வேற கஷ்டமே பட வேணாம் இது அப்படின்னு உண்மையா நினைக்கிறாங்க. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த சாயமும் இல்லாம இருக்கிறேன். வெள்ளையா இருக்கிறேன். எனக்கு எந்த சாயமும் கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. மத்தவங்கலாம் வந்து காலையில வந்து ஒரு உருட்டு உருட்டாங்க. சாயந்தரம் ஒரு உருட்டு. காலைல 10 ஒரு மூத்த பத்திரிகை காலைல வந்து 15% தாவேக்காகன்றாரு. அடுத்து ஒரு 1 மணி நேரத்துல இன்னொரு மீடியால போய் உட்காந்து 10% தான் வாங்கன்றாரு. எனக்கு அந்த நெருடலே கிடையாது. நான் சொல்றேன், அதிமுகவோட தாவேக்கா போய் சேர்ந்துடக்கூடாதுன்றது ஒரு நிலைப்பாடு இருக்கு. ம். அதுக்கான வேலைகளை செய்யறாங்க. ம். ஆனா அதே சமயத்துல கேட்டீங்கன்னா, எப்படியாவது வந்து பிஜேபியை வந்து கொண்டு வந்து அதிமுக சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு வேலை சுலபமாயிடுச்சு. பிரச்சாரங்கள் வந்து வலிமையா பண்ண முடியும். அதிமுக எதிராக பிரச்சாரம் பண்ணலாம்.
அதைத்தான் எடப்பாடி எப்படியாவது ஏன் இவங்க வந்து நம்ம வந்து பிஜேபி நம்மளோட வந்துடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா முனைப்பா இருக்கிறாரு. ஆனா பாவம் அவரால் முடியல. இபிஎஸ் தெளிவா இருக்கிறார். என்னன்னா பிஜேபி நம்மளோட வந்தாக்கா நம்ம கட்சி காலியாயிரும்பா. ஆனா மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு. சிவி சண்முகத்தை தனியா நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் சொல்லுவார். கேட்டீங்கன்னா பிஜேபி வந்தா நம்ம நாசமா போயிடும்னு சொல்லுவார். அவர் உள் மனசு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், பிஜேபியை வந்து உண்மையா கடுமையா எதிர்க்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, வலிமையா எதிர்க்கிறது கேட்டீங்கன்னா, அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவி சண்முகம் வந்து பிஜேபி வந்து எதிர்ப்பு நிலையில தான் இருக்கிறாரு. அதே சமயத்துல சின்னமா எதிர்ப்பு நிலையிலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நபர் சிவி சண்முகம் மட்டும்தான். அது எனக்கு நல்லா தெரியும். ஒரு அனுமானம் தான், ஒரு யோகமா கூட சொல்றேன், அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்றேன். போல்டா எதிர்க்கிறதுனா சண்முகம், சிவி சண்முகம் மட்டும் தான். ஆனா இபிஎஸ்க்கு அதே நிலைப்பாடு தான், வெளியே சொல்ல முடியாது. இவங்களோட கூட சேர்ந்தோம்னா நம்ம கட்சி காலியாரு. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன பிரச்சனை? அவர் சிபிஐ வழக்கு போட்டிருக்கு, அவருக்கு அந்த கேஸ் இருக்கு. எங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மோடி டாடின்னு சொல்லி முதல்ல அசிங்கப்படுத்து அவர் தானே. மோடி தான். ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க காலமாயிட்ட பிறகு மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொன்னவர் தானே. ஸோ அதனால கேட்டான். இப்போ திடீர்னு செல்லூர்ராஜ் சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு. செல்லூர்ராஜ் என்ன கேட்டா வந்து பெரும்பான்மையான தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டணி விரும்புறாங்க. ஆமா ஆமா 90%. என்ன பேச்சு? எந்த தொண்டர் வந்து இவங்ககிட்ட வந்து சொன்னாங்க? மனசாட்சி வேணாமா? அதை வந்து உடனே முன்மொழிகிறது யாரு கேட்டீங்கன்னா, அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத அமமுகல இருக்கிற வந்து டிடிவி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதை வந்து முன்மொழிகிறார். முதல்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது அப்படின்னு அறிவிச்சப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களே சார். அப்ப அவங்களா தொண்டர்கள்? அதான் நான் கேட்கிறேன். எந்த இல்ல தொண்டர்கள் காமனா சொல்றீங்க, பொதுவா சொல்றீங்கல்ல, எந்த தொண்டருப்போ அவனுக்கு சொன்னாங்க? செல்லூர்ராஜ் நான் கேட்கிறேன். இதை விட நான் என்ன சொன்ன கேட்டா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருமா, அவரு கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தார். யாரு? செல்லூர்ராஜ். இந்த ஆதரிக்கிற அந்த அமைச்சர்கள்லாம் பாருங்களேன், பிஜேபியை வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி விரும்புற அந்த நபர்கள்லாம் நீங்க பாருங்களேன். இப்போ சிவி சண்முகத்திட்ட கை வைக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கேட்டா கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தவர் செல்லூர்ராஜ். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க ராஜேந்திர பாலாஜி மேல அங்க கை வச்ச உடனே அடுத்த செகண்ட் கேட்டா இவருக்கு உதறல ஆரம்பிச்சு. யார்? செல்லூர்ராஜ். இதுதான் உண்மை. ஏன்னா கடந்த முறை அவரு கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு. பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. அதே பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, அந்த பால்கோவா சாப்பிட்டதுல இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தா ராஜேந்திர பால்கோவாஜிக்கு இருக்கு. இதான் உண்மை. அது ராஜேந்திர பாலாஜி கிடையாது, அவரு ராஜேந்திர பால்கோவாஜி. அப்படிதான் வந்து இன்னும் கூட அவருடைய ஃபைல் அந்த கடந்த காலத்தில் நடந்த அந்த பல பிரச்சனை, ஆவியில் நடந்த ஊழல்கள்லாம் முதலமைச்சர் டேபிள்ல இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த அமலாக்கத்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, திமுக எந்த இடத்துலயும் அண்ணா திமுக அழிக்கிற இடத்துலயே இல்ல. இப்போ பிஜேபி தான் செய்யுது அந்த வேலையை. சென்ட்ரல் பிஜேபி அந்த வேலையை வந்து செய்து ஒவ்வொருத்தரையும் நசுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பிரிக்கிறாங்க. அதிமுக ஒருபோதும் வந்து பிஜேபியோட கூட்டணிக்காக நாங்க ஒன்றும் ஏங்கி தவிக்கலங்க, எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்ல. 6 மாசம் டைம் இருக்குன்றார். ஏன் இந்த தடுமாற்றம்? சொல்லலன்னு சொல்லலாம், ஆனா கூட்டணிக்கு இன்னும் 6 மாசம் இருக்குன்றாங்க. 6 மாசம் கழிச்சு அப்ப அதுலயே கொஞ்சம் அந்த சுருதி குறைஞ்சிருச்சு இல்ல, அந்த வீச்சு இல்ல. இதே கருத்தை தான் அண்ணாமலை அததான் இப்போ அழகா டிஎம்கே வந்து அழகா காய் நகர்த்துறாங்க. தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சாக்கா அங்க உயிர் கொடுக்குற இடத்துல நிச்சயமா நான் சொல்றேன், இந்த இடத்துல சில வெளிப்படையா நம்ம சொல்லிதான் ஆகணும். அல்ல, விஜய் வந்து ஒரு 5% வாங்கினா கூட, 5% வாங்கினா கூட பாத்தீங்கன்னா அதிமுக உயிர் கொடுக்குற இடத்துல வந்து கண்டிப்பா வந்து விஜய் இருப்பார். மக்களுக்கான அரசியல் பேசுறதை தவிர்த்து இதே போயிட்டு இருக்கு. நம்ம அதிமுக பேசுனதுனால செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதங்கம், மேடை பேச்சுகள், ஜெயலலிதா அம்மா பேசிய அந்த வீடியோ ஆதாரங்கள் அப்படின்னு தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும்போது தொடர்ந்து எடப்பாடி அவர்களை சந்திப்பதை தவிர்த்துட்டே வராரு. 2 தினங்களாக சபாநாயகர் அவர்களை சந்திச்சிருக்காரு. இங்க என்னன்னா, கட்சி வந்து அழியிறதுக்காக நான் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சட்டசபையில வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் திமுக, அதான் கடந்த காலத்துல அதிமுகவுக்கும் வந்து திமுகவுக்கும் வந்து உள்ள ஒரு பெரிய ஒரு தள்ளுமுள்ளு நடந்து உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்துல. அப்போ வந்து எப்படி அறியப்படுறாரு செங்கோட்டையன் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களால் ஒரே ஒரு ஓவர் என்ன சொன்னா ஒரு 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 பிற்பகல்னு நினைக்கிறேன். அது நடந்த சம்பவம் வந்து முற்பகலா பிற்பகலான்னு தெரியல, ஒரே ஒரு நாள் அவர் வந்து பார்த்தா ஒட்டுமொத்த மீடியாக்கள், நான் சொல்றது அன்னைக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் புரட்சிலாம் கிடையாது, பிரிண்ட் மீடியாவில் தான் ஃபுல்லா வந்தது. காரணம் கேட்டீங்கன்னா பட்ஜெட் உரை. இதே காலகட்டத்தில் எப்படி சரித்திரம் மாறுது பாருங்க. இதே பட்ஜெட் உரை தாக்கல் பண்ணும்போது
அந்த பட்ஜெட்டை தூக்கி முகத்துல தூக்கி வீசி எறிகிறார் கலைஞர் முகத்துல. ம். அப்ப கலைஞரோட கண்ணாடியில இந்த இடத்துல வந்து முகத்துல அடிபட்டு மூக்குல இந்த இடத்துல படுது, அந்த கண்ணாடி மேல படுது. அப்பதான் அங்க ஃபைட் நடக்குது. ம். அந்த சண்டை வந்து அந்த அமளி துமளி ஆரம்பத்தோட முதல் புள்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன்றவர் அப்பதான் அறியப்படுறாரு. ம். யார் வேணாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சட்டசபையில ஏற்படுற அந்த அமளி துமளி அந்த கலாட்டா இருக்குல்ல, அடிதடி ஆரம்ப பிரச்சனை, புள்ளி அவர்தான். அங்கதான் அவனுக்கு இவருன்னு கேட்டா அந்த பட்ஜெட் உரையை தூக்கி வீசி எறிகிறாரு. அப்போ வந்து முகத்துல வந்து கலைஞர் முகத்துல வந்து படுது. இது ஜெயலலிதா அவருக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி பதிலாம் நீங்க என்ன கேட்காதீங்க. ம். ஒரு கேள்வி வந்து ஜெயலலிதா வந்து எழுந்து நின்று பேசும்போது கேட்டீங்கன்னா, அது கலைஞர் சொல்லக்கூடிய ஒரு பதில். அதை தொடர்ந்து தான் வந்து அங்க அமளி துமளி. அப்போ வந்து கலைஞர் மீது இந்த பட்ஜெட் உரையை தூக்கி போடுறாரு. அன்னைக்கு ஒரு இளைஞர் ம். செங்கோட்டையன். அன்னைக்கு தான் ஒட்டுமொத்தமா வந்து கொங்கு மண்டலத்துல முத்துசாமியை தான் அடையாளம் தெரியும். ம். இப்ப அமைச்சரா இருக்காரு இல்லையா? ம். 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 அப்போ வந்து திமுக கேட்டா இருக்காரு. அடுத்ததா செங்கோட்டையன் அறியப்படுறாரு. அன்னையிலிருந்து செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை ஏறுமுகம். ஜெயலலிதா அவர்களுக்காக அவர் செய்த அந்த நடவடிக்கை வந்து அந்த அம்மாவும் பாராட்டுறாங்க. அடுத்தடுத்து அவருக்கு அமைச்சர் பதவி ம். அப்படியே வந்து போக்குவரத்துறை அமைச்சர் பதவி தான் கொடுக்குறாங்க முதல்ல ம். நினைக்கிறேன். அப்படியே வந்து அவர் ஏறுமுகம் தான். இன்னைக்கு ஒரு மூத்த தலைவர். ம். 2வது வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்றேங்க. நான் கேட்டேன், யார் வந்து இந்த அம்மா சிறைக்கு போகிறதுக்கான அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது, யார் வந்து அடுத்தது கேட்டா ஓபிஎஸ்ஸா? அடுத்தது யார்? ஓபிஎஸ் இல்லைன்னா அடுத்தது யாருன்னு வரும்போது கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கேட்டா செங்கோட்டையன் பெயர் அடிபட்டது. ம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால செங்கோட்டையனை வந்து புறந்தள்ளிட்டு இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ம். இபிஎஸ்ஸை கொண்டு வந்தாங்க. ம். அதனால கேட்டா ஒரு மூத்த தலைவர்ன்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து கேட்டா செங்கோட்டையனுக்கான அந்த செல்வாக்கு வந்து அந்த கொங்கு மண்டலத்துல இருக்குது. ம். அதை வந்து ஒருவேளை நான் யூகிக்கிறேன், மற்றவர்கள் சொல்ற மாதிரி யூகிக்க முடியாது, நான் நேர்மையா யூகிக்கிறேன். என்னன்னா, செந்தில் பாலாஜியோட இது ஒரு உள்ளடி வேலையா இருக்கலாம். ம். ஒரு கருத்து வேற்றுமை வரும்போது, ஒரு ஒரு விரிசல் வரும்போது, ம். அந்த விரிசல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3வது நபர் வந்து எந்த உறவாக இருந்தாலும் 2 உறவுகளுக்கு மத்தியில் ஒரு விரிசல் ஏற்படும்போது, அந்த 3வது நபர் அங்க வந்து உட்கார்ந்து அந்த விரிசலை கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க. அந்த வேலையை வந்து வெற்றிகரமா வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அங்க பிஜேபியில அதிமுகல முரண்படுறவங்கள கொண்டு வந்து இங்க சேர்க்கிற வேலை, அதுவும் குறிப்பா கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு தெரியும் வலுவான. செல்வாக்கு வலுவா இருக்கு அதிமுக. அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து வந்தா நல்லது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு யூகமா நான் நினைக்கிறேன், இவர் பிஜேபிக்கு போற ஆள், அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவர் கிடையாது செங்கோட்டையன். அதிமுக வந்து விலைக்கு வந்தாருன்னா இவங்க எல்லாரும் சொல்றாங்க தாவேகாக்கு போயிடுங்க. அந்த கட்சிக்கு எல்லாரும் போறோம் தான் சொல்லிருக்காங்க. யாரும் போய் சேர்ந்த மாதிரி இல்லை, அவங்களும் யாரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்ட மாதிரி இல்லை. இல்ல வேறு கட்சியில இருந்து ஃபிளைட்லயே வந்தாலும் பதவி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அது வேற இருக்கு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால அது அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. அதனாலதான் 5% நான் சொன்னேன். அதனாலதான் அந்த 5% தாண்ட போறது இல்ல. நானாவது 5% சொன்னேன். ஜான் ஆரோக்கியசாமி 2% தான் சொல்லியிருக்கிறாரு. அது வியூக அமைப்பாளர் அவரு. ஆமா. அந்த 2% தான் வரும். அது கூடுதலா வேணா ஒரு 5% வரலாம் தான். அதுதாண்ட அந்த கட்சிக்கு வந்து வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அது டோட்டலா வந்து விஜய் இனி என்ன குட்டிகரணம் போட்டாலும் அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி. எங்களோட நேரத்தை எங்களோட நன்றிம்மா. பகிர்ந்ததுக்கு நன்றி. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சேக்குவரா ஜெய்சங்கர் இணைந்திருந்தார். பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.